தி கேடிவி நேயர்களுக்கு வணக்கம். சென்னை பல்லாவரம் பம்மல் பகுதியை சேர்ந்த குமாரவேல் அப்படின்ற நபர் கிரியாஸ் அப்படின்ற ஸ்டோருக்கு போயிட்டு ஒரு ஏசி வாங்கியிருக்காரு. அங்கே அவருக்கு நிறைய அநியாயங்கள் நடந்தது அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், என் பேர் குமாரவேல். நான் இங்கே இந்த சென்னை கிரியாஸ் பல்லாவரம் கிளையில் ஏசி வேணும்னு போய் ஏசி வாங்கினேன். இந்த 2/5/2026 வாங்கின உடனே கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி வாங்கினோம். அது பில்லு 35,300 சரி, நாங்கள் அதுக்கான பணம் கட்டிட்டோம். ஆனால் பில்லு டெலிவரி அப்போ கொடுத்துருவாங்கன்னாங்க. பில்லு டெலிவரி அப்போ கொடுக்கும்போது ஏசி 35,300, அதுக்கப்புறம் 2,000 ஒரு பேக்குன்னு போட்டிருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு 37,300 சொல்லி இந்த 2,000 பேக்கு நீங்கள் காசு கட்டினாலும் கட்டலைனாலும் அது கூடயே சேர்ந்து வந்துடும் சார். நீங்கள் இஷ்டம் இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இது உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அப்போ 37,300 தான் அப்படின்னாங்க. அப்புறம் பில்லு வரும்போது இப்போ ஃப்ரீன்னு இருக்கணும். இப்போ அதுக்கும் அந்த பேக்குக்கும் ஒன்று காசு போட்டிருக்காங்க 2,000. இது என்னன்னு கேட்டால், இல்லைங்க இது கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுறது, இதை நீங்கள் அப்படி தான் வாங்கி ஆகணுன்றாங்க. இன்னொன்று, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணுற ஃபீஸு எதுவும் இருக்கா சார்னு கேட்டோம். ஆமாங்க, 1,350 இன்ஸ்டால் பண்ணுற ஃபீஸ் அப்படின்னாங்க. சார் அது போக வேறு ஏதாச்சும் தரணுமான்னு கேட்டோம். இல்லை, அவங்க அந்த கிளாம்ப்லாம் அடித்து அவங்களே செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் எந்த இதுவும் நீங்கள் செய்ய தேவையில்ல, அவங்களுக்கு 1,350 நீங்கள் கொடுத்தா போதும். அப்புறம் நேற்று அந்த டெக்னீஷியனு இன்ஸ்டால் பண்ணவர் வந்தார். அவர் வந்தோடனே இடத்த காமிச்சோம். இது தான் பாயிண்ட்டு சார், இங்கே இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாரு. உங்களுக்கு கம்பெனியில் சொல்லிட்டாங்களா சார் இதுக்கு ஃபீஸு இருக்குதுன்னு சொல்லிட்டு? ஆமாங்க, இதுக்கு 1,350 இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஃபீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. சார் இல்லை சார், 1,300 இல்லை, இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக 3,500 வரும் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் உடனே இந்த கிரியாஸ் டீலரை தொடர்பு கொண்டு பேசணும். சார் நீங்கள் சொன்னது 1,350 நீங்கள் சொன்னீங்க, இவங்க 3,500 சொல்கிறாங்க. ஆமாங்க, அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு உங்களுக்கு அந்த வயர் ஏற்றணும். சார் நீங்கள் இதெல்லாம் முன்னமே சொன்னால் நாங்கள் எங்ககிட்ட இருக்க பொருளாதாரத்துக்கு ஏற்றா போல் நாங்கள் வாங்குவோம். எங்களுக்கு ஒன்று வாங்கின உடனே நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டெபிளைசர் தனி, நீங்கள் சரி அதுவும் அக்செப்ட் பண்ணியாச்சு. திரும்பவும் இந்த இன்ஸ்டாலேஷன் மட்டும் 1,300 நீங்கள் சரி அதையும் இது பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் திரும்பவும் 3,500 நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அந்த பேகு வானான்றது பேகு ஃப்ரீன்னு சொல்லிட்டு பேக்குக்கான ஒரு சார்ஜும் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறீங்களா சார்? இது நியாயமா? உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கோ உங்கள் சொந்த பந்தத்துக்கோ இதே விஷயம் வெளியே நடந்தால் நீங்கள் ஏற்றிக்குங்களா சார்னு கேட்டோம். இல்லைங்க, இதாங்க நீங்கள் அவங்கக்கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்கன்றாங்க. நாங்கள் எங்கள் சொந்த பணத்தை போட்டு எடுத்து நான் என்ன இதில் எதாவது தப்பு செய்யறதுனா இல்லை எதனா செய்தேன்னா அவங்கக்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி, நான் எதுக்கு சார்னா என்னோடய சுயமரியாதையை விட்டு அவங்கக்கிட்ட எதுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன்? நான் முறையாக பணம் கேட்டிருக்கேன் அப்படின்னு. இல்லை சார், அவங்க அதை ஜிஎஸ்டியோட சொல்கிறாங்க சார். சரின்னு அதுக்கும் ஒத்துக்கினாச்சு. ஒத்துக்கின உடனே இங்கே அவர் ஏசியை பிரித்து வேலை பார்க்க போனார். சார் நீங்கள் ஜிஎஸ்டியோடு வாங்குறீங்க, ஜிஎஸ்டி பில்லு எங்களுக்கு கொடுப்பீங்களா? உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கான்னு கேட்டோம். இல்லைங்க, நாங்கள் அதெல்லாம் தரமாட்டோம், எஸ்டிமேட்டு ஸ்லிப்பு மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் தான் கொடுப்போம். சார் அப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணுற ஜிஎஸ்டி யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் அது ஜிஎஸ்டி தான் நீங்கள் கட்டுறீங்களான்னு? அவர் ஓப்பன் பண்ணும்போது அவருடைய விஷயங்களை வீடியோவும் எடுத்தோம். ஏன்னா இது ஒரு ஆதாரத்துக்காக தானே தவிர அவரை எந்த விதமாக அவரை காயப்படுத்துறதுக்கும் இல்லை. உங்கள் வீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி ஏசி வாங்கினா நீங்கள் எடுத்து வச்சுட்டு போவீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் ஒரு ஜிஎஸ்டி பில்லு கேட்டது உங்களுக்கு தப்பாக கொடுதா? ஒரு பில்லு, ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பில்லு கேட்கக்கூடாதா ஒருத்தர்? இது பாருங்க கொஞ்சம். சார் இந்த மாதிரி அநியாயம் பண்ணாதீங்க சார். சார் ஒழிச்ச காசு சார், ஒழிச்ச காசு சார். சார் சார் இங்கே பாருங்க சார் கொஞ்சம். பார்க்கல சார். இல்லை, ஒழிக்கிற காசு நாங்கள் எப்படி சார் உங்களை வெளியே அனுப்புவோம்? சார் சார் இது என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ ஏன் இதை மாட்ட மாட்டீங்க? இல்லை சார், பில்லு கேட்டதுக்கு என்ன சார் நீங்கள் இது பண்ணுறீங்க? சார் இது ஏதாச்சும் கண்டிஷன் இதுவும் ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்குறீங்களா காசு? இல்லை, இங்கே பாருங்க. இல்லை சார், உங்கள் பேர், உங்கள் விசிட்டிங் கார்டு ஏதாவது ஒன்று கொடுங்க சார். சார்
உங்கள் விசிட்டிங் கார்டு ஒன்று கொடுங்க. கொடுங்க சார். நீங்கள் எல்லாம் வச்சு வேலை பார்க்கலாம். இல்லை உங்ககிட்ட பில்லிங் கார்டில் என்ன தப்பு வருது? இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி பில் கேட்டீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டாக என்ன தான் சொல்லிட்டு வச்சாங்க? அப்புறம் அவருக்கு மேலே அவங்க எங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசுங்கன்னாரு. சரி, அவர்கிட்ட ஃபோன் வாங்கினோம். அவர் சொல்லுங்கள் சார் நாங்கள் இந்த மாதிரி கிரியாஸில் நீ எங்கன்னா ஏசி வாங்கிக்கோ, அதாவது அடுத்தது அவர்கிட்ட தொடர்ந்து பேசுகிற மாதிரி அவர் பேசலை. நீ எங்கன்னா ஏசி வாங்கிக்கோ இப்போ எங்களுக்கு அப்படின்னாரு. சார் அவர்கிட்ட நான் பேச விரும்பல. இந்தாப்பா நீ ஃபோனை வச்சுக்கோங்க, சரி எங்களுக்கு நீங்கள் மாட்டி கொடுங்க அப்படின்னு அவர் பாட்டில் ஒரு ஏசியை பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு அவர் மூடி வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ நாளைக்கு நாங்கள் இதுக்கு மெயிலும் வச்சுட்டோம். நேற்று ஹையர் கம்பெனிக்கும் மெயில் வச்சுட்டோம், கிரியாஸுக்கும் மெயில் வச்சுட்டோம். எந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த கிரியாஸுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டோம். சார் அவர் பாட்டில் வச்சுட்டு விட்டுட்டு போனார், இதுக்கு நீங்கள் தானே சார் பொறுப்பு, உங்களுக்கு கிளையை தேடி தான் நாங்கள் வந்துடும், நீங்கள் அனுப்பி வைக்கிற ஆள் தான் இங்கே இது பண்ணுறாரு. நாளைக்கு இது மாதிரி போயிடுச்சுன்னா நாளைக்கு எதுவும் வாரண்ட்டி இல்லைன்னா நாங்களே கூட ஃபிட் பண்ணிக்குவோம். அந்த வாரண்ட்டி உங்கள் கம்பெனி ஆள் ஃபிட் பண்ணால் தான் அந்த வாரண்ட்டி கிடைக்கணுன்ற ஒரு விஷயத்த வச்சுறாங்க. அதனால் நாங்கள் அவங்கள நாட வேண்டியது இருக்குது. இல்லையா நாங்கள் ஃபிட் பண்ணிக்கிறோன்னா கூட நாங்கள் அதை செய்வோம். இந்த வெயிலுக்கு இவங்களுக்கு உடம்பு முடியல, அந்த டாக்டர் சீட்டை எடுத்துக்காமி உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஏசி நாங்கள் எடுத்துன்னு வரோம். இது ஒரு 40 நாளைக்கு தான் இந்த ஏசி தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த பயன்பாடு இருக்காது இந்த சம்மர் சீசன் முடித்தோடனே. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் 48 மணி நேரத்தில் நாங்கள் டெலிவரி பண்ணி ஃபிட்டிங் பண்ணின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி நான் ஒரு கவர்மெண்ட்டில் சார் ஒரு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். எனக்கே இவ்வளோ போராட்டமாக இருக்குதுன்னா இன்றைக்கி சாதாரண பொதுமக்களுக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்வாய்ஸில் போடுறது ஒன்று, அதோட பில்லு ஒன்று. நீங்கள் இந்த ஆதாரத்துக்கு இன்வாய்ஸை பார்த்துக்குங்க. அவங்கக்கிட்ட ஜிஎஸ்டி பில்லு கேட்டதுக்கான ஆதாரத்துக்கு அந்த வீடியோ காட்சி. இதுக்கு நீங்கள் உங்கள் மீடியா மூலயமா ஒரு தீர்வு கண்டு கொடுக்கணும் சார். இது கீழே இருக்க ஏழாமையில் உள்ள மக்களுக்கும் சேர்த்து நீங்கள் உதவி செய்கிற மாதிரி இருக்குது சார். எனக்காக கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், இது ஒரு ஸ்டெப் எடுத்து ஏதாவது ஒரு நல்லது பிறக்க மாதிரி பண்ணி விடுங்க சார். இவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே நாங்கள் கருத்தில் எடுத்துட்டு பல்லாவரம் கிரியாஸ் ஷோரூமுக்கு கால் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்றத நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கஸ்டமர் ஏசி வாங்குறப்பவே நாங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பேக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நாங்கள் பில்லையுமே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியாஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண தப்பு என்னன்னா, கஸ்டமர் ஏசி வாங்க போனப்போ ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசிக்கு 37,000 ரூபாயிலேருந்து 35,000 ரூபா கம்மி பண்ணிட்டு, ஆனால் எந்த பேக்கை அவங்க ஃப்ரீன்னு சொன்னாங்களோ அந்த பேக்குக்கு 2,000 ரூபா போட்டு பில்லை கொடுத்துருக்காங்க. இது அந்த ஏசி வாங்கினப்போ வரல, கொஞ்சம் லேட்டாக தான் பில் வந்திருக்கு அப்படின்றப்போ கஸ்டமர் அதை பார்த்தோன்னே என்னடா இந்த பேக் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்போ 2,000 ரூபா போட்டிருக்காங்களே அப்படின்ற கேள்வியை அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு கிரியாஸ் சைட்லேருந்து எந்த விதமான ஒரு பதிலுமே சொல்லாமல் தட்டி கழிச்சிருக்காங்க. கஸ்டமர் கிட்ட ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறப்போ இந்த பொருள் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பில்லை ஃப்ரீன்னு சொன்ன பொருளுக்கே கிரியாஸ் காசு போட்டிருக்காங்க. இது கன்சியூமர் லா படி ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். இந்த கேள்வியை தான் அந்த கஸ்டமர் முன் வச்சிருக்காரு. இப்போ அவர் ஏசி வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டப்போ 1,300 ரூபா ஆகும் அப்படின்னு கிரியாஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்பெனி சைட்லேருந்து ஒருத்தரை வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க ஏசி மாட்டுறதுக்காக. அவர் அங்கே பார்த்துட்டு 1,300 ரூபா ஆகாதுங்க 3,500 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் எதுக்குங்க 3,500 ரூபா ஆகும், 1,300 ரூபா தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லை இது ஏசி மாற்றம் வயர்லாம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இவர் பேர் குமாரவேல். அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிறப்பு எனக்கு பில் இருக்குல்ல, பில் கொடுங்க, எங்களுக்கு இந்த 3,500 ரூபாய்க்கான பில் கொடுங்க, ஜிஎஸ்டி பில்லாக இருக்கலாம் அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசி மாட்ட வந்தவர் ஏசி கூட மாட்டாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவர் கிரியாஸுக்கு கால் பண்ணி என்னங்க இந்த மாதிரி 1,300 ரூபான்னு சொன்னீங்க, 3,500 ரூபா ஆச்சு, பில்லும் கொடுக்க மாட்டீங்க, இவர் ஏசியும் மாட்டாமல் போயிட்டாரு அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு கிரியாஸ்லேருந்து பெருசாக எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் ஜிஎஸ்டி பில்லும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுவே நம்ம சேனல் சைட்லேருந்து கால் பண்ணி கிரியாஸ் கிட்ட கேட்டப்போ இல்லைங்க கஸ்டமருடைய மொபைல் ஃபோனுக்கே நாங்கள் ஜிஎஸ்டி பில்லை அமுச்சு வச்சுருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுலேயே தெரியுது கிரியாஸ் எந்த அளவுக்கு மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கஸ்டமர் ஒரு பொருள் வாங்குற வரைக்கும் தான் வாங்குங்கன்னு புஷ் பண்ணுறாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க எக்கனால் கெட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கண்டுக்கவும் மாட்டுறாங்க. இதுலேயே கிரியாஸ் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்காங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ஒருத்தவங்க போயிட்டு ஒரு கடைக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்க போய் தான் நம்பி வாங்க போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில ஷோரூம்ஸ் இதுதான் அமௌண்ட்டு உங்களால் வாங்க முடியாதா அப்படின்ற உண்மையை கேட்காமலேயே இவ்வளோ டிஸ்கவுண்ட்
டிஸ்கவுண்ட்க்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொய்யா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிடுறாங்க. அதுதான் இந்த சம்பவமும் ஒன்று. ஏன்னா அவர்கிட்ட இந்த ஏசியோட அமௌண்ட்டே 37,000 ரூபா தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலே ஒரு முழு அமௌண்ட்டை கொடுத்து வாங்கியிருப்பாரு. ஆனால் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த பேக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்களோ அந்த பேக்கை ஃப்ரீயாக கொடுக்காம அங்கே அந்த 2,000 ரூபா போகுது அப்படின்றதுக்காக அந்த 2,000 ரூபாவை பேக்கில் போட்டு இவங்ககிட்ட காம்பன்சேட் பண்ணி இந்த மாதிரி ஏமாற்றிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா ஷோரூம்ஸில் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ மக்களே நீங்கள் இனிமேல் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா பில்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மக்கள் உங்களை நம்பி ஒரு ப்ராடக்ட் வாங்க வராங்க அப்படின்றப்போ இவ்வளோதாங்க அமௌண்ட் ஆகும், உங்களால் வாங்க முடியுமா முடியாது அப்படின்ற பட்ஜெட்டை கேட்டுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். வாங்க போனதுக்கப்புறமா இவ்வளோதான் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அமௌண்ட்டை ஏற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா சாதாரண மக்கள்னால 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது காசு எடுக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நடக்காமல் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதனால இனிமேல் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அப்போவே வந்து பில் கேளுங்க. கரெக்டாக தான் வந்துட்டு இப்போ டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்கன்னா கரெக்டாக அமௌண்ட் போட்டிருக்காங்களா எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு பொருள் வாங்குற வரைக்கும் மட்டும்தான் அவங்களை வந்து புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கெட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தில் மக்களே நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் பாதிக்கப்பட்ட குமாரவேல் அப்படின்றவர் குன்றத்தூரில் ஜிஎஸ்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கே வந்துட்டு ஜிஎஸ்டி பில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோக்காக கேமராமேன் முகிலுடன் நான் பவானி ஸ்ரீ.